அவைனா ஒரு அவை இல்லைங்க, 3 அவையாவது இருந்திருக்க வேண்டும் குறைந்தது. நம்ம எஸ்.எஸ். வாசன் ஐயா அவர்கள் 3 பேரையும் ஒன்னாக்கிட்டாரு சினிமா எடுப்பதற்காக. அதிலிருந்து நாம் ஒரு அவைன்னு நினைக்கிறோம். ஆனால் குறைந்தது 3 அவை. சங்க காலத்திலே அதியமானோடு கூட இருந்து அவனுடைய அவையிலே இருந்து பாடிய அவை மூத்த அவையாக இருந்திருக்க வேண்டும். இந்த 4 வரி பாடல்களை பாடிய அவை, என்ன 4 வரி பாடல் பொதுவாக சொல்றேன், நிறைய இருப்பதனால அதை பாடிய அவை இடைக்காலத்திலே வாழ்ந்த அவையாக இருக்க வேண்டும். ஆத்திசூடியும் கொன்றை வேந்தனும் எழுதிய அவை பிற்காலத்திலே வந்த அவையாக இருக்கு. உனக்கு எப்படி தெரியும், பக்கத்தில் இருந்து பார்த்தியா நீ என்றால், மொழியை கையாண்டிருக்கிற விதத்தை வைத்து அவர்கள் எந்த செஞ்சுரியில எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் என்று ஒரு அளவு கண்டுபிடிக்க முடியும். வைத்து பார்த்தால் குறைந்தது 3 அவையாவது இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு அவைக்கு இன்னொரு அவை சளைத்தவள் எல்லாம் அல்ல. ஒவ்வொரு அவையும் விவேகத்தினுடைய சுடர் போல இந்த தமிழ் சமூகத்திலே இருந்திருக்கிறார். அப்போ ஊக்கம் அது கைவிடு. சாத்தியமா? நம்ம நேர்மையா பேசலாம். சாத்தியமா? சொல்லிடுவாங்க. சொல்றவங்களுக்கு என்ன? ஊக்கம் என்பது நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் நமக்கு இருக்க வேண்டிய இடையறாத சிந்தனை, இடையறாத முயற்சி. இதுதானுங்க ஊக்கம். இதை கைவிடாதன்ற இருக்க முடியுமா? சாத்தியமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அலுப்பும் சலிப்பும் வருகிறதா இல்லையா நண்பர்களே? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எந்திரிக்கும் போதே நாசமா போறோம், மூஞ்சில போய் முழிக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லித்தானே எழுந்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஊக்கம் இருக்க முடியுமா? அதுதான் கேள்வி. சாத்தியம் இல்லை. முதல்ல அதை ஒத்துக்கலாம். எல்லா நாளும் நாம் எப்போதும் உற்சாகத்தினுடைய பொன் சிறகுகளில் பறந்து கொண்டே இருக்கிறவனா அவன் டாஸ்மாக்ல இருக்கிற ஒரே ஆளு தான். அவனுக்கு உற்சாக குறைவே வராது. அவங்கள பத்தி நாம பேசல. நம்ம ஒரு பணிக்காக, ஒரு லட்சியத்துக்காக, ஒரு கொள்கைக்காக, இப்ப வேற எந்த பெரிய கொள்கையே வேணாங்க. பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் வேலைக்கு செல்கிறவர்களான்னு எனக்கு தெரியாது. எந்த பணியும் இல்லாமல் இல்லத்தை காப்பாற்றுகிற பணியை மாத்திரமே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சோர்வில்லாமல் அந்த பணியை செய்வது என்பது எத்தனை மகத்தான கஷ்டம் தெரியுமா? இப்ப எவ்வளவோ ஆண்கள் இருக்கீங்க. உங்களில் பல பேர் உங்கள் குடும்பத்துக்காக, இப்ப இந்த தலைமுறையிலாம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தான் இருக்கு. ஒரு போன தலைமுறை, அதுக்கு முந்தின தலைமுறை என்னன்னா 8 பிள்ளை இருக்கும். இந்த 8 பிள்ளையும் பிறந்த பிறகு பையனுக்கு அப்பவே 30 வயசா இருக்கும். அப்பா பாதியிலே ரிட்டையர் ஆயிருப்பார். என்னவோ கடவுள் கொடுத்தாருப்பா, நீயாச்சும் உன் தம்பி தங்கையாச்சுன்னு வரும். அடப்பாவி மனுஷா. இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து 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 இழைத்த ஆண்கள் எத்தனை பேர் அந்த தலைமுறையில் இருந்திருக்காங்க தெரியுமா? தனக்குன்னு ஒண்ணுமே செஞ்சுக்க மாட்டாங்க. அவரை திருமணம் செஞ்சிட்டு இருக்கும் ஒரு அம்மா, அது தன்னுடைய மைத்துனன்மார்களுக்கும் நாத்தனார்களுக்கும் ஓரகத்திகளுக்கும் செஞ்சு போட்டு கையெல்லாம் கருப்பா இருக்கும். இப்படி ஒரு தலைமுறை இருந்தது தானே. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுகிற போது அலுப்பும் சலிப்பும் வராமலே இருப்பது சாத்தியமாக? நியாயமா நம்ம யோசிக்கணும். வரும். மகத்தான படைப்பாளிகளுக்கு சோர்வு வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன்னு சொன்னவர்கள் பல பேர். ஹெமிங்வேன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் எழுதின உடனே பாப்புலர் ஆயிட்டார். மெதுவா பாப்புலர் ஆனா பரவாயில்லைங்க, திடீர்னு பாப்புலர் ஆகிறது ரொம்ப ஆபத்து. அது ஒரு படிக்கட்டு மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி போனோம். சில பேர் எடுத்த உடனே கொண்டு போய் வச்சிடும். இந்த நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் பாட வைக்கிறாங்க பாருங்களேன், உடனே பாப்புலர் ஆயிடுது. அடுத்த நாள் பாடுறதை விடுங்க, ஒரு வீடியோ ஒன்று போடுது, அடுத்த நாள் பாப்புலர் ஆயிடுது. ஒரு பையன் சோறு முக்கியமா சங்கம் முக்கியமா நான் அடுத்த நாளே பாப்புலர் ஆயிட்டான். 1 மில்லியன் வியூஸ். நாங்கள்லாம் 30 வருஷமா பேசுறோங்க. 10 லட்சம் பேர் நம்மளை பார்க்கறான். அவர் இன்னும் அதிகமான வருடங்கள் பேசி இருக்கிறார் சகோதரர். நம்ம ஒரு 50 பேரை உட்காந்து வைக்க என்னென்னலாம் செஞ்சு, அதுல வேற சில பேர் எங்களை பற்றி சொல்லுகிறார்கள், பட்டிமன்ற கோமாளிகளை எல்லாம் மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறீர்கள். கோமாளியா இருப்பது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? கோமாளிகள் சிரிப்பதில்லை நண்பர்களே. மற்றவர்களை சிரிக்க வைப்பது என்ன அவ்வளவு எளிதான வேலையா என்ன?
கோமாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு எந்த கோமாளியும் வருவதில்லை. எனக்கு வழங்கப்பட்டதை என் உள்ளத்தினுடைய ஆத்மாவினுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நியாயமாக செய்கிறேன் என்கின்ற எந்த கலைஞனுமே போற்றுதலுக்கு உரியவன் தான். ஹெமிங்வே என்ன பண்ணாரு, ரொம்ப பாப்புலர் ரைட்டர். பாப்புலர் ஆனோட நோபல் பரிசு கிடைச்சிருச்சு, உடனே கிடைச்சிருச்சு. நோபல் பரிசு கிடைச்சவரை நீங்க என்ன நினைப்பீங்க? அவனுக்கு என்னப்பா அடேங்கப்பா எழுத வந்தாரு, ஒரு சில புத்தகங்கள் எழுதின உடனே நோபல் பரிசு வாங்கிட்டாரு, இனிமே என்ன? ஆனா அவருடைய பிரச்சனையை நோபல் பரிசு வாங்கின பிறந்தான் ஆரம்பிச்சது. நோபல் பரிசு வர்ற மட்டும் அவருக்கு எழுத்திலே தடங்களே வந்ததில்லை. அவர் உட்காருவாரு, அப்படியே கொட்டும் எழுத்து. நோபல் பரிசு வாங்கின பிறகு ஒரு மனத்தடை வந்து விட்டது. ஏன்? உன்னை எழுதினோன்னு அவருக்கு தோணும், எவனாவது இதை படிச்சுட்டு நோபல் பரிசு வாங்கியவரா இப்படி எழுதியிருக்கிறார்னு மட்டமா சொல்லிட்டா என்ன பண்றது? ஒரு பூரான் தெரியல, உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க? பூரான் தானே சொல்லுவீங்க. சென்டிபீடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பூரான் அது 100 கால் இருக்கு, அதனால தான் சென்டிபீடுன்னு பேர். அது பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தது. ஒரு பிரச்சனை இல்லை, அது ஓரமாக தானே போகும், பல தூரம் போகும். பூரான் ஒரு இடத்துல இருக்காது, இந்த வீட்டினுடைய ஆழத்துக்கு போகும், மேலே வரும், எல்லாம் வரும். அது பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாய்க்குட்டி அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த நாய்க்குட்டி சொல்லிச்சு, 4 காலை வச்சுக்கிட்டே என்னால் நடக்க முடியலையே, சில சமயம் கீழே விழுந்துடுறேன்னு, 100 காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி நடக்கிறேன்னுச்சு. அப்போதான் அந்த பூரான் தனக்கும், ஆமா இல்ல, நான் 100 காலை வச்சுக்கிட்டு நடக்கிறேன், அடுத்தது நடக்கிறப்போ தவறி விழுந்துருச்சு. இப்போ யூ கெட் கான்ஷியஸ். உங்க மேல வெளிச்சம் விழுகிற போது சில சமயம் அதுவரை இருந்த செயலூக்கம் அதற்கு பிறகு இருக்காது. ஹெமிங்வேக்கு அதுதான் நடந்தது. என்ன அது மட்டும் எழுதிட்டு தானே இருந்தாரு, ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தரை பத்தியும் கவலைப்படல. எவன் என்ன சொன்னானே எழுதுற மட்டும் நல்லா எழுதினாரு. நோபல் பரிசு வந்தோன்னா, நோபல் பரிசு எழுதிய வாங்கிய எழுத்தாளர் என்னுடைய எழுத்தா இது அப்படின்னு எவனாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுதான், எழுதவே முடியல அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டில் துப்பாக்கி வச்சிருந்தார், அதுல உள்ள குண்டும் இருந்தது. அந்த துப்பாக்கி எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டார். அதாவது அவரே பயமுறுத்திக்கிறாராம். அப்படியாவது அதை அவங்க வீட்டம்மா பார்த்துருச்சு. வீட்டம்மா பார்த்து, ஓ ஐயோ ஐயோ பதறி துப்பாக்கி அவர்கிட்ட பிடிங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அவர் நான் சொன்னல தனியாக பேசினா நமக்கு என்ன கதின்னு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து 1 வாரமோ 10 நாளோ தான் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டார், தற்கொலை. ஏன்னா ரைட்டர்ஸ் பிளாக் என்று அதை சொல்லுவார். ரைட்டர்ஸ் பிளாக், எழுத முடியாதபடி ஒரு தடை, அவ்வளவு காலம் இல்லாத தடை அங்கீகாரம் கிடைத்த உடனே அவருக்கு வந்தது. இதுல ஒரு சுவாரஸ்யமான துணை தகவல் சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, எனக்கு சில சமயம் கேள்வியெல்லாம் வரும். அந்த அம்மாவுக்கு தான் தெரியுமே இந்த ஆளுக்கு சூசைடல் டெண்டன்சி இருக்குன்னு. அந்த துப்பாக்கியை ஏன் அந்த அம்மா அப்படியே வச்சிருந்தது? துப்பாக்கியாவது மறைச்சு வச்சிருக்கலாம், குண்டையாவது எடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு உள்நோக்கம் சில பேருக்கு இருக்கும், எல்லாரையும் பற்றியும் சொல்ல முடியாது. மறந்து கூட போயிருக்கலாங்க, உடனே நீங்க எல்லாரையும் தப்பா எடுக்கிறீங்க நீங்க. அப்போ மாபெரும் எழுத்தாளர் நோபல் பரிசு வாங்கியவருக்கு மனத்தளர்ச்சியும் சோர்வும் வரும் என்றால் நாமெல்லாம் யாருங்க? ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறோம், அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு பாராட்டு வரும் என்று நினைக்கிறோம், எப்படி இவ்வளவு அவசரமா நாங்க அதுக்குள்ள? உண்மையிலையா நான் எவ்வளவோ ஊர்களுக்கு போயிருக்கிறேன், இங்க எனக்கு கிடைத்த வரவேற்பு மாதிரி எந்த இடத்திலுமே நான் பார்த்தது. அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்புறால் இத்துணு இருக்கு, ஒன்று 3 அடி இருக்கு, என்னமா வாத்தியங்களை வாசிக்கிறார்கள், எவ்வளவு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கலைஞர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஊரில் நான் பஸ்ஸில் பயணம் செய்கிற போது கரகாட்டம் ஆடுகிற ஒரு கலைஞரை சந்தித்தேன். நான் எவ்வளவோ கலைஞர்களை சந்திருக்கேன், எஸ்பிபி ஐயாவையும் ஒரு முறை சந்திக்கிற மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு சொன்னார், நான் பட்டிமன்றங்களை விடாமல் பார்ப்பேன் என்று சொன்னார். மகத்தான கலைஞர்களை சந்திக்கிற வாய்ப்பு. நான் சந்தித்த மகத்தான கலைஞர்களில் அந்த கரகாட்ட கலைஞரும் ஒருவர், அவர் பேர் ரோசா, அந்த பேரை நான் மறக்க மாட்டேன். அவங்க கிட்ட கேட்ட, எப்ப தலையில அவங்க கரகம் வச்சிருந்தாங்களே நீங்க பாத்தீங்களா? அந்த கரகம் ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. உங்களுக்குலாம் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன்.
நீங்க என்ன நினைப்பீங்கன்னா தலையில அதை அழுத்தாம இருக்கணுன்றதுக்காக லைட்டா வச்சுப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. லைட்டா வச்ச தலையில் நிக்கவே நிக்காது. எவ்வளவு அது வெயிட்டா இருக்கோ அது அந்த வெயிட் இருந்தா தான் தலையில நிற்கும், கரகம். அதனால சில பேர் இந்த சினிமாலாம் கரகாட்டம் ஆடுறவங்க முன்னாடியே கட்டிக்கிட்டு வந்து தான் ஆடுறாங்க. அது கரகம் கிடையாது, நம்ம கண்ணு முன்னாடியே எடுத்து தலையில வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மையான கரகாட்டம். அவ்வளோ வெயிட்டா இருக்கும், நீங்க தூக்கிட முடியாது. அதை அவங்க தூக்குறதோட இல்லை, தலையில வச்சுக்கிட்டு அது அசையாதபடி ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட கலைஞர்கள் காலங்காலமாக இருந்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றை படிக்கிற போது சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு கிடைக்கிறது. ஒரு விடுதலை போராட்ட வீரன் ஒருவனை காப்பாற்றுவதற்காக சென்னையிலே இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வாசலிலே ஒரு வித்தைக்கார பெண் உதவி இருக்கிறாள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அவங்க சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி, அந்த காலத்துல போராடின ஒருத்தனை அரெஸ்ட் பண்றதுக்காக அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவன் வந்து அவனை தப்பிக்க வச்சு ஒரு கூடையில போட்டு மூடிட்டான். இவன் மூடிய கூடையை தலையில வச்சிருக்கான். அவன் வெயிட் என்ன, ஒரு 70 கிலோ இருக்க மாட்டான்? இந்த பெண்ணோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? நீங்க தான் சொல்றீங்களே நுண்ணிடையாள், அப்படியே அவளுக்கு மலர் பட்டாலே கீழே விழுந்துரும். இப்படித்தானே காலங்காலமா எங்களை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மலர் பட்டா விழுற ஆளா நாங்கள்லாம்? தீப்பட்டா கூட விழுற ஆள் இல்லை நாங்கள்லாம். அதுக்கும் நிற்போம். இந்த அம்மா 80 கிலோ இருக்கிற ஆளை கூடல தலையில வச்சுக்கிட்டு இருக்கு. அவனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். எப்படி செக் பண்ணுவாங்க தானே? அந்த அம்மா என்ன பண்ணுது, வித்தைக்கார பெண் அது ஒரு வித்தை செய்கிறா. என்ன வித்தைன்றதை பத்தி குறிப்பு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், நம்பவே மாட்டீங்க நான் சொன்னாக்க. அந்த தலையிலே ஒரு கம்பி கம்பியா இருக்கிற மாதிரி ஒரு வீல் சக்கரம், ஒவ்வொரு அந்த சக்கரத்தினுடைய ஒவ்வொரு இதுலேயும் ஒரு முட்டையை கட்டி தொங்க விட்டுருக்கா. இப்போ அவ சுழன்று சுழன்று ஆடுகிறாள். அப்போ என்ன ஆகும், ஒரு முட்டை இன்னொரு முட்டை போதும் இல்லை. ஆனால் அவள் சுழன்று ஆடுவதிலே இருக்கிற அந்த துல்லியத்தினால் ஒரு முறை கூட ஒரு முட்டை இன்னொரு முட்டையோடு இடிக்கவில்லை. சுற்றி 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 ஆடுகிறாள். முட்டைகள் சுழன்று 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 வருகின்றன, ஒரு முறை கூட மோதவில்லை. இப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்துறா, சுத்தி 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 நிக்கிறா, ஒரு முட்டை கூட உடையவில்லை. இதை பார்த்துக்கிட்டு அந்த ஆளை பிடிக்க வந்த ஆளுங்க அடேங்கப்பான்னு இருந்தாங்க. அவன் தப்பிச்சிட்டான். இத்தனையும் அவள் தலையிலே அந்த 80 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு செஞ்சிருக்காங்க. இதுதான் கலைஞர்களினுடைய திறமை. ஆனா ரோசா என்கிட்ட என்ன சொன்னான்னா, அதெல்லாம் ஒரு காலங்க, இப்ப என்னங்க சில சமயம் ஆபாசமா ஆட சொல்றாங்க, குறைவா ஆடைய போட சொல்றாங்க. அங்க மனசுல தீராத வருத்தத்தை வச்சுக்கிட்டு தாங்க இந்த கலையை செய்யறோம்னு சொல்றோம். ஒரு மண்ணின் உண்மையான மரியாதை என்னவென்றால், அந்த மண்ணுக்கே உரிய கலைகளை ஆற்றுகிற கலைஞர்களை மதிப்பதுதான் அந்த மண்ணுக்கான உண்மையான மரியாதை. இப்ப இந்த கலைஞர்களினுடைய மனத்துல எப்பவுமே ஊக்கம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? மிகப்பெரிய நடிகர்கள் சோர்வடைந்து போயிருக்கிறார்கள். 2 படம் ஓடலன்னா போறோம், டிப்ரெஷன் லெவல் எங்கேயோ போயிடும். ஏன் சார் பல நடிகர்கள், பல பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் ஏன் குடிப்பழக்கத்துக்கு ஆளானார்கள்? அவர்களுக்கு சங்கீதம் தேன் போல இருக்கிறது. தேனை விட்டு விட்டு இந்த சாக்கடைக்குள் ஏன் விழுந்தார்கள்? அவன் பாட்டை கேட்டு பல பேர் மன நிம்மதி அடைகிறான், அவனுக்கு மன நிம்மதி இல்லையே சார். ஏன்? ஏனென்றால் கலைஞனுடைய மனம் அப்படித்தான், ஒரு நாள் மலரும் ஒரு நாள் வாடும். கலைஞர்கள் அப்படி என்றால், பெரிய பெரிய தலைமை பொறுப்பிலே இருக்கிற தலைவர்கள் அப்படி என்றால், சாதாரண மனிதர்களான நாம் எந்த நாளும் ஊக்கத்தோடு எப்படி இருக்க முடியும்? அதற்கு ஒரு வழி சொல்லி தருவதுதான் என்னுடைய பேச்சினுடைய பொருளாக இன்றைக்கு இருக்க போகிறது. முதல் விஷயம், சோர்வு வரும் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். எல்லா நாளும் எல்லாராலும் உற்சாகமாக இருக்க முடியாது. சில சமயம் உங்க பையன் வந்து, அம்மா என்னால் படிக்கவே முடியலம்மா, ரொம்ப குன்று. விஜய் படிக்கல, பக்கத்து வீட்டு ரமேஷ் படிக்கல, உங்க கிளாஸ்ல இருக்கிற ஐஸ்வர்யா எவ்வளோமா இருக்க? 98. நீ எவ்வளோமா இருக்க? 90. பாக்கி 10 எங்க போச்சு கேட்குறோம்ல. சோர்வு என்பது எல்லாருக்கும் இருக்கும். வீட்டில் வளர்க்குற நாயை ஒரு நாள் கவுந்து படுக்குது, நம்மளை பார்த்தா வாலாட்ட மாட்டேங்குது, அதுக்கே மூடு இருக்கு, நமக்கு இருக்காதா? அப்ப முதல் விஷயம் அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நாளும் உற்சாகமாக இருக்க முடியாது என்பது. இரண்டாவது, உற்சாகமாக இல்லாத நாட்களில் என்ன செய்வது? நான் செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் அதை தான் செய்யணும் இல்லை, உங்கள் வழியை நீங்கள் தேடி கண்டடைய வேண்டும். நான் மருத்துவமனையில் இருந்த காலங்கள், ஐயா அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். என்னையும் எத்தனையோ பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க.
நான் எப்படி தலைக்கோடு எடுத்திருக்கேன்னு பார்த்து அறிமுகப்படுத்தின ஒரே மேடை இந்த மேடை. தலைக்கோடு எடுத்தது நீங்க என்ன சொல்லுவீங்க? வகுடுன்னு சொல்லுவீங்களா? வகுடு. உச்சின்னு சொல்லுவீங்க. உச்சி ஏன் எடுக்கிறோன்றதுலாம் பல காரணம் இருக்கு, அவங்க சொல்ல முடியாது. அவங்க அவங்களுக்கு வாய்ச்ச முடி எப்படி இருக்கோ அப்படித்தான் உச்சி எடுக்க முடியும். அவங்க இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில் வாட்ச் கட்டுவாங்க. பெரும்பாலும் இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் வலது கையில் வாட்ச் கட்டுவாங்க. அது எம்ஜிஆர் வந்து வலது கையில் தான் கட்டினார். அதற்கு ஒரு சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். சில பேர் ராசின்னு கூட நினைச்சிருக்கலாம். பெரும்பாலானவர்களை வைத்து தான் நாம் பேச வேண்டும், விதிவிலக்குகளை வைத்து அல்ல. ஏன் அப்படி? அந்த உச்சி எடுக்கிறத பற்றி அவர், வகுடு எடுக்கிறத பற்றி அவர் சொன்னது போது எனக்கு அதுலேயே ஒன்று தோணுச்சு. எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, நானே எங்கள் அக்கா 2 பேர். ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் கால் மட்டும் முடி இருந்தது. என்ன கேலியை சிரிக்கிறீங்க? நான் என்ன நாகர்கோயில்காரியா? நல்ல தண்ணி கிடைக்க நாங்களும் சென்னைக்காரங்க, இங்கேயும் கிடையாத இல்லைன்றார் ஐயா. எங்கள் ஊர் தண்ணியை விட பெட்டராக இருக்கும்ல. சென்னைக்காரங்களுக்கு அப்படித்தான் ஆகும். அங்கே 3 பேருக்கும் எங்கள் அம்மா வந்து 3 பேரையும் பிள்ளைங்களை வந்து வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு தலைமுழுக வச்சுட்டு கோடு எடுப்பாங்க, வகுடு எடுப்பாங்க. வகுடு எடுத்து நான் பலமுறை பார்த்து எனக்கு சரியாகவே வராது, கோணல் ஆயிரும். எப்படி வகுடு எடுத்தாலும் கோணல் ஆயிரும். அப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், எப்படிம்மா நீ மட்டும் இப்படி சீப்பை வச்சு கரெக்டாக வகுடு எடுக்கிற, நான் எடுக்கும்போது கோணலாக வருதுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. நீ சீப்பை வச்சு வகுடு எடுக்கிற போது எதை பார்ப்பன்னு கேட்டாங்க. கண்ணாடியை பார்க்குறேன். எதை பார்ப்ப? கண்ணாடியில் எதை பார்ப்ப? சீப்பை பார்ப்பேன். லூசு, சீப்பை பார்க்கக்கூடாது, அந்த வகுடு எங்கே முடியுதோ அந்த இடத்த பாரு, சீப்பு தானா அங்கே போகும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி. போக வேண்டிய இடத்தை பாருங்கள், வழி தானாகவே அமையும். வழியை பார்த்து கொண்டே இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இப்போ அவர் சொன்னதிலிருந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. மிக மிக அழகாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொருவர், நான் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் பல பேர் பிரார்த்தனை செய்ததை பற்றி சொன்னார். என்றென்றும் அவர்களுக்கு நன்றி கடனோடு இருப்பேன். ஆனால் நான் மருத்துவமனையில் இருந்தபோது எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னே தெரியாது எனக்கு. ஏனென்றால் என் கணவர் கூட என்னை ஒரு நாளைக்கு 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ தான் சந்திக்க அனுமதி. மருத்துவர் பொதுவாக சொல்லுவாரே தவிர வெளியில் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது தகவலே தெரியாது. ஃபோனை நான் பார்க்கவே 3-4 மாதம் ஆச்சு. அப்போ மனச்சோறு ரொம்ப வரும். ஏனென்றால் பிழைத்து வர முடியுமா, பேச முடியுமா என்ற சந்தேகங்கள் இருக்கும் தானே நமக்கு. உங்களுடைய பிரார்த்தனையின் பலனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிற போது எனக்கு அது தெரியாது தானே. அப்போ என்னுடைய மனச்சோர்விலிருந்து மீளுவதற்கு நானே ஒரு வழியை கண்டுபிடித்து கொண்டேன். ஏன்னா என்ன மனச்சோறு வரும்? என்ன மாதிரி இல்லைங்க, எல்லாருக்குமே வரும். ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன நினைப்போம்? நாம முதல்ல என்ன நினைப்போம்? ஏன் எனக்கு வந்திருக்கு? எதிர் வீட்டுக்கு வரலாம் தானே? எங்கள் ஆஃபீஸில் கூட உயிர் எடுக்கிறான், அவனுக்கு வரலாம் தானே? எனக்கு எதுக்குமே வழங்காமல் எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு, அவருக்கு வந்திருக்கலாம் தானே? யாராவது வந்துருவான். எனக்கு ஒய் மீ? இந்த கேள்வி வராதவர்கள் உலகத்தில் யாராவது இருப்பார்களா? எனக்கு ஏன் இது வந்தது? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், அப்படிலாம் ஒன்றும் செய்யலை, சும்மா போய் பொதுவாக நம்ம நினைப்போம் நான் எல்லாருக்கும் நல்லவங்களா தானே இருந்தேன். ஏன் என்னை பார்த்தா மாத்திரம் எல்லாருக்கும் இலக்கார வருது? ஏன் என்னை பார்த்தா மாத்திரம் அவன்? சில சமயம் நமக்குன்னு அப்படி நடக்குங்க, நமக்குன்னு நடக்கும். நாம் அன்னு பார்த்து ஒரு ட்ரெயினில் ஏறியிருப்போம், முந்தின நாள் மட்டும் கரெக்டாக போயிருக்கோம். நம்ம ஏறின அன்றைக்கி 7 மணி நேரம் லேட்டாக போகும். நமக்கும் சில விஷயம்லாம் நடக்கும். அப்படியே பார்த்து அவங்க வாங்கின அதே கடையில் அதே சேலையை தான் நாம் வாங்கியிருப்போம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு எங்கே வாங்கினீங்க? போத்தீஸில் தான். இப்போ நாகர்கோயிலில் பெரிய போத்தீஸ் இருக்குது தெரியுமா, போய் வாங்குங்க. இப்போ கார் பார்க்கில் கூட இருக்குது அங்கே. அதே போத்தீஸ் போய் அவர் படம் எடுத்திருப்போம். அந்த அக்கா அந்த புடவை இதே புடவை, அவரும் அதே புடவை தான் கொடுப்பார். ஆனால் நம்ம கிரகம் பாருங்கள், நம்ம டெய்லர் அந்த ப்ளவுஸை கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிவிடுவோம். இது ஏன் நமக்கு நடக்கணும், ஏன் அவங்களுக்கு நடக்கலை? நம்ம நினைப்போமா இல்லையா? இப்போ கெட்டவைகள் நடக்கிற போதெல்லாம் நாம் நினைக்கிறோம் இது ஏன் எனக்கு நடந்தது என்று. ஆனால் நமக்கு நன்மைகள் வருகிற போது இது எனக்கு உரித்தானது என்று நினைக்கிறோமே தவிர இது ஏன் எனக்கு ஒய் மீ என்று ஒரு நாளும் நாம் கேட்பதில்லை.
எத்தனை நல்ல அப்பா எனக்கு கிடைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு நல்ல தகப்பனார்கள் இல்லாமல் படிப்பை பாதியிலே நிறுத்திய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். எங்க அப்பா சமையல் உள்ள புகுந்து நான் வேலை செஞ்சா, நான் சொல்லுவது இன்றைக்கு இல்லைங்க, இன்றைக்கு பொம்பளை பிள்ளைங்க எந்த வேலையும் செய்யறது இல்லை. அப்படியே இருங்க, நல்லது, குடும்பத்துக்கு அதுதான் நல்லது. நான் சொல்லுவது 35-37 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் ரசத்தை வச்சுட்டு வா. நான் சமையல் உள்ளுக்கு போகிறேன், எங்கள் அப்பா சொல்லுவார், நீ எதுக்கு போன? எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், ஏன் நீ செய்யக்கூடாதா? ஏன் அவள் பழகணும் இல்லை, அவள் இதெல்லாம் பழக வேணாம், இந்த வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அவள் படிக்கட்டும். இப்படி சொல்லுகிற அப்பா எனக்கு கிடைத்தார். நான் ஒரு தடவை கூட கேட்டதில்லை ஒய் மீ என்று கேட்டதே இல்லை. ஆனால் உடம்பு சரியில்லை உடனே நான் கேட்டேன் ஒய் மீ, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று நான் கேட்டேன். இப்படித்தான் நம்ம எல்லாரும், இந்த நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். நமக்கு சிறப்புகள், நன்மைகள், பெருமைகள் கிடைக்கிற போது எனக்கு கிடைக்க வேண்டியதானே கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் தாழ்வுகள், பிரச்சனைகள், உடல்நல குறை வருகிற போது, கடவுளே கண்ணு இருக்கா அவனுக்கு, நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போ, எனக்கு போய் இதை கொடுத்தேன்னு கேட்கிறோம். இப்போ இந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்தால்தான் ஊக்கத்தை கைவிடாமல் இருக்க முடியும். எப்படி வெளியில் வருவது? நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணேன், நன்றி, கிராட்டிடியூட். யார் யாரோ போகிற போக்கில் நமக்கு உதவி செஞ்சுருக்காங்கல்ல, நின்று நன்றின்னே சொல்லாமல் கிளம்பி வந்துட்டுக்கோம். அவசரத்தில் யாரோ உதவி செஞ்சுருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, வந்துட்டோம். பள்ளியில் படிக்கிற போது, கல்லூரியில் படிக்கிற போது யார் யாரோ உதவி செய்திருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்தவர்கள் யார் என்று என் மனத்துக்குள் ஒரு பட்டியலை தயாரித்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்களை கூப்பிட்டு நான் நன்றி சொன்னேன். கிராட்டிடியூட் இஸ் a healer என்று சொல்லுவார்கள். நன்றி என்பது காயங்களை ஆற்றக்கூடியது. உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, நீங்க என்ன செய்யலாம்? பதிலுக்கு அவங்கள போய் வெட்டலாமா? வெட்டலாம். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா சீரியலும் அப்படித்தான் இருக்கு. உன்னை பழிவா, எல்லா சீரியலும் எப்படி இங்க பால்ல விஷத்தை கலக்குறாங்க, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது கழுத. பழி வாங்காமல் விட மாட்டேன். பழி வாங்குவது என்பது ஒரு செயின் மாதிரி, அதுக்கு முடிவே கிடையாது. உங்களை ஒருவர் காயப்படுத்தினால் அவரை பதிலுக்கு காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு உதவி செய்த யாரோ ஒருவரை கூப்பிட்டு நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தே தீரும். நான் அதைத்தான் செய்தேன். என்னுடைய 2ஆம் கிளாஸ் ஆசிரியர் அகல்யா குமாரி, அவங்க பேரு, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் மருத்துவமனையில் வந்த உடனே அவர்களை கஷ்டப்பட்டு தேடி பிடித்தேன். அந்த பள்ளியில இப்போது பணியாற்றுகிற தலைமை ஆசிரியர்கிட்ட போய் பழைய ரெக்கா, ஏன்னா அவங்களாம் ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் இருக்கும், அவங்க எங்கேயோ எப்படி தேடி பிடிச்சிட்டேன். பேச முடியல அவங்களால, கொஞ்சம் பேச்சு தடுமாறுற நிலைமையில தான் இருக்காங்க. தேடி பிடிச்சி ரொம்ப நன்றி டீச்சர்னு அவங்க சொன்னாங்க. நான் ஒவ்வொரு தடவை பட்டிமன்றத்தில் பார்க்கும்போது சொல்ல எம் புள்ளன்னு சொல்லுவேன். நான் ஏன் அவர்களுக்கு நன்றி என்றால், என்னை முதலில் மேடை ஏற்றி பேச வைத்தவர் அவர்தான். எனக்கு பிடெக் நான் முடித்த உடனேயே ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது, MBA அட்மிஷனும் கிடைச்சிது. நான் வேலைக்கு போகணும்னு தான் விரும்பினேன், படிக்க விரும்பலை. எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், உனக்கு நான் 15 நாள் டைம் தரேன், அந்த வேலை உனக்கு பிடிக்காது, எப்படி நீ திரும்பி வந்துடுவேன். போங்க ப்ரொஃபஸர், சம்பளம் வருது, ஜாலியாக இல்லாமல் சும்மா எவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தான் நான் 4 வருஷம் பிடெக்கில் 8 செமஸ்டர் கிட்டத்தட்ட 70 எக்ஸாம் எழுதியிருக்கேன், திரும்பலாம் படிக்க முடியாது ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். உண்மையிலே அந்த வேலையில் எனக்கு விருப்பம் இல்லை. ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் அந்த சீட்டு இன்னும் வச்சுருக்கீங்களா, உனக்கு ஒவ்வொரு நாள் ஆப்சன்ட் போட்டு இன்னும் வச்சுருக்கேன், உன் பேரை அடிக்காமல் மரியாதையை நாளைக்கு வந்து சேருனார். அந்த ப்ரொஃபஸரை தேடி பிடிச்சி அவருக்கு நன்றி சொன்னேன். என் படிப்பை முடித்ததற்கு அவர் தான் காரணம். எங்கள் நடுவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஏனென்றால் அவங்க அனுதீபா பேசுகிற போது கூட நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம், எப்படி வேலை பிள்ளைகள்லாம் இருக்கும்போது எப்படி பேச முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. பேச முடியாது. இப்போ 8 வருஷம் கேப் வந்துருச்சு, பேசுவதையே நான் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா கூப்பிட்டு, ஏப்பா நீ தானே கம்பன் கழக போட்டிலாம் பரிசு பெற்ற மாணவி பாரதி, நீ தானே, இப்போ மாணவி இல்லைங்க ஐயா, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்கு, அதனால என்னை வந்து பேசுனாரு. அப்போதுதான் நான் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளே வந்தேன். அவருக்கு நன்றி சொன்னேன். இப்படி இது என்னுடைய பட்டியல் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு பட்டியல் இருக்கும் தானே. உங்களுக்காக கண்ணீர் சிந்திய ஒரு அப்பா, உங்கள் நெற்றியிலே திருநீரை இட்டுவிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒரு பாட்டி, உங்களுக்கு நல்ல பேண்ட் வாங்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தீபாவளிக்கு துணி வேண்டாம் என்று சொன்ன ஒரு அண்ணன், உங்களுக்கு உதவி செய்த ஒரு நண்பன், எல்லாருக்கும் இருப்பாங்க தானே. எல்லாம் முதுகுல குத்துற கேஸாத்தான் இருக்குன்னு சொல்றீங்களா?
யாரோ இருந்திருப்பாங்க. ஏனென்றால் மார்க் ட்வைன் சொன்னார், there is nothing like a self made man, we are all made of thousands of others என்று சொன்னார். சொந்த முயற்சியில எழுந்து நின்றவன் என்று ஒருவன் கூட உலகத்தில் கிடையாது. யார் யாருடைய தோளிலும் முதுகிலும் ஏறித்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்தியா வீட்டுக்கு போய் ஒரு சோறு சாப்பிட்றோம்ல, அந்த சோறு நம்முடைய இலைக்கு வருவதற்காக பாடுபட்ட ஒரு விவசாயிக்கு கூட நாம் நன்றி சொல்லலாம் தானே. நன்றி என்பது நெஞ்சத்தினுடைய காயங்களை ஆற்றும். யாராவது ஒருவர் உங்களை அவமானப்படுத்துகிற போது யாருக்காவது நன்றி சொல்லுங்கள். இல்லை என்றால் யாரோ ஒருவரை பாராட்டுங்கள். உங்களுடைய மனசு நொந்திருக்கிறது, என்னை ஒருவர் கூட பாராட்டவில்லை. எத்தனை பெண்கள் என்னிடம் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது, ஒரு நாள் சொல்ல மாட்டார். கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் அப்படின்னு அப்படியே போவார். ஏன் ஒயிட் சட்னி வைக்கலான்னு கேட்டாரோ, அந்த அம்மா கோவத்தில் சட்னி அவர் தலையில கவுத்துருச்சு. ஏன்னா பக்கத்திலேயே ஒயிட் சட்னி வச்சிருக்காரு. இப்பெல்லாம் நம்ம தேங்காய் சட்னின்னு சொல்றதை கூட விட்டோமே, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, கிரீன் சட்னி, என்னங்க இது? அந்த ஆள் போன் பேசிக்கிட்டு பக்கத்திலேயே இருந்து தேங்காய் சட்னியை பார்க்காமலே சாப்பிட்டு வெறும் இட்லி சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவர் பிரதமரோட பேசிட்டு இருக்காரு, முக்கியமான கால் இல்லையா? அப்பா என்ன அவ்வளோ முக்கியமான கால்? வம்பு தானே, ஆஃபீஸ் வம்பு தானே பேசுற, நீ பார்த்து சாப்பிட்டா என்ன உனக்கு? பிள்ளைகள் கூட நன்றி மறக்கிறார். சொல்ல கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் நன்றி மறைக்கிறார்கள். அப்படி என்ன செஞ்சுட்டு எனக்குன்றோம். உயிரை கொடுத்துருக்கேன்டா, 30 வருஷம் வெந்திருக்கேன், என்ன செஞ்சுட்டேன்னு கேட்கிற நீ? எல்லா அப்பா அம்மாவும் என்ன செய்யணுமோ அதை தான் நீ செஞ்சேன்றோம். இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? எப்போதிலிருந்து ஆரம்பிப்பீர்கள்? வயிற்றிலே அவன் உதைத்த நாளில் வந்த வலியிலிருந்து கதையை சொல்ல ஆரம்பித்தால் நாம் வாழ்ந்து முடிக்கிற காலங்கள் முடிந்து விடும் அல்லவா? எதை சொல்லுவது? சொல்லி காட்டுவதற்காக பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். ஆனால் அவன் கேட்கிறான், அப்படி என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? அவர் வேலை வாங்கி கொடுத்தாரு, நீ என்ன பண்ண? படிக்க வச்சேன்டா, படிச்சாலாம் வேலை கிடைக்காதுன்றான். இப்போ நன்றி மறக்கிற சில பேரை நீங்கள் பார்க்கிற போது நெஞ்சம் காயப்படுகிறது. அதற்கு பதில் என்னவென்றால், அவர்களை திரும்ப காயப்படுத்துவதல்ல, உங்களுக்கு உதவி செய்த யாரையோ தேடி பிடித்து அவருக்கு நன்றி சொல்லுவது ஒன்றுதான் அதற்கான மருந்தாக இருக்க முடியும். நிறைவாக ஊக்கம், சில சமயங்கள்ல ஏன் ஊக்கத்தை விடுகிறோம்னா, முடிவு தெரியாத பாதையில போய்க்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு லட்சியத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க, அது எப்ப நடக்கும்னே தெரியல. எத்தனை நாள் போராடுவது, எத்தனை நாள் முயற்சி செய்வது? ஐஏஎஸ் தேர்வுக்கு ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருக்காரு வைங்க, நல்லா தான் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் ஆச்சு, தேர்ட் ஆச்சு, ஃபோர்த் ஆச்சு. அப்ப அவனுக்கு வாழ்வே சூன்யமா இருக்கு. இப்ப இதுல இருப்பதா, இதை விட்டு விட்டு போவதா? இந்த கேள்வி வருமா இல்லையா? இதை தொடர்ந்து செய்வதா? இந்த ஊக்க பேச்சு, நான் என்ன ஊக்க பேச்சாளர்னு நான் சொல்லிக்கிறது இல்லை. சில ஊக்க பேச்சாளர்கள் எழுந்திருங்கள், குதியுங்கள், கைத்தட்டுங்கள், இந்த வானமே வளைந்து விடுன்றார். நானும் எழுந்து குதிச்சு கைத்தட்டினா ஒரு வானமும் வளையல. அப்படிலாம் ஆகாது, மேஜிக்லாம் கிடையாது. அவர்கள் முன்னால் இருக்கிற கேள்வி, தொடர்ந்து செல்லுவதா விட்டு விலகுவதா? இந்த கேள்வி வராதவங்க இந்த கூட்டத்தில் ஒத்தராது இருக்க முடியுமா சொல்லுங்க எனக்கு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, எவ்வளவு நாள் ட்ரை பண்றது? அதுக்குள்ள எனக்கு வயசாயிருச்சுன்னா, எங்க ஊர்ல 90s கிட்ஸ் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது. உங்க ஊர்ல ஆகுதா? பரவாயில்ல. சென்னையில் 90ல் பிறந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணமே ஆகுது. இல்லை, ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம், இப்போ தான் 30 வயசு ஆகுது, என்னவோ வாழ்ந்துட்டேன் மேடம். நயன்தாரா மேடம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே த்ரிஷா மேடமோட கல்யாணத்தை பார்த்துட்டா நிம்மதியாக போய் சேருவேன். அவ்வளோ போயிருக்கான். இப்போ முயற்சி செய்யறானா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அமைய மாட்டேங்குது. எந்த முயற்சியுமே முடிவு இன்னும் 7 வருஷம் ஆகும்ப்பா அவனுக்குன்னா 7 வருஷம் உழைக்க நான் தயார். ஆனால் 7 வருஷமா, 8 வருஷமா, 1 வருஷமா, 1.5 வருஷமா, முடிவு தெரியாத போது அந்த பாதையில் எவ்வளவு தூரம் போவது? இந்த கேள்விதான் நம்முடைய ஊக்கத்தை வற்றச் செய்கிற ஒரு விஷயம். I am willing to work, but how long? இந்த கேள்வி வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணே ஒண்ணுதாங்க செய்யணும். நீங்கள் செய்கிற செயலிலே உங்களுக்கு ஆத்ம சமர்ப்பணம் இருந்தால், இந்த பிரபஞ்சம் அல்லது கடவுள் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று தீர்மானமாக நம்ப வேண்டும்.
உங்களுக்கே உங்க வேலையில சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு நாள் அதுல ஜெயிக்க மாட்டீங்க. எனக்கு சந்தேகமே இல்லை, இன்றைக்கு கஷ்டம், நாளைக்கு கஷ்டம், அடுத்த மாசம் கஷ்டம், அடுத்த வருஷம் கஷ்டம், ஆனால் நிறைவில் நான் வெல்வேன் என்று நீங்கள் நின்றால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும். புத்தக திருவிழாவில் இருக்கும், அதனால புத்தகங்களை பற்றி ஒரு வாசகம் உண்டு. ஒரு புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பிரபஞ்சம் அந்த புத்தகத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று ஒரு வாசகம் உண்டு. இது பல பேருடைய அனுபவம். ஒரு புக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், கிடைக்கவே கிடைக்காது, அவுட் ஆஃப் பிரிண்ட்மா, எங்கேயுமே இல்லைம்மா, திடீர்னு எங்கேதான் வந்து சேரும். என்னுடைய தாத்தா அனந்தராம் ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை எழுதியவர், கொள்ளு தாத்தா எனக்கு. ஆனா பாருங்களேன், எங்க குடும்பத்துல அதனுடைய அருமை தெரியாததுனால ஒரு காப்பி கூட இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு காப்பி இல்லை. இப்போதுதான் தமிழ் வளர்ச்சி துறையின் உதவியோடும் ஐயா திரு மா ராஜேந்திரன் அவர்களினுடைய உதவியோடும் அந்த பிரதி எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. முதல்ல எனக்கு எப்போ கிடைச்சதுன்னா, எங்க ஃபேமிலியில ஒரு காப்பி கூட இல்லை. நான் நினைச்சு ஏங்கினேன், ஐயோ இப்படி ஒரு புத்தகம் வீட்டில் இல்லையே, பிரிண்ட்லயே இல்லையே, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 5 வருஷ கனவு அது. ஒரு முறை நாங்கள் அமெரிக்காவுக்கு பாப்பையா சாரோட சிகாகோவுக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்த போது, அந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன், நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா அந்த தலைப்பில் பேசும்போது சொன்னேன், நான் எனக்கு ஒரு கனவு இருக்கு, எங்க கொழுதாத்தாவுடைய புத்தகம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு கனவு இருக்குன்னு. அந்த கூட்டத்தில் இருந்து ரொம்ப வயதானவர் ஒருவர் எழுந்திருந்து என்னுடைய லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்குன்னு சொன்னார். நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து ஃப்ளைட் பிடிச்சி வேறு ஊருக்கு போகணும். அதனால் அவர் என்ன செய்தார், இரவோடு இரவாக அந்த புத்தகத்தை பிரதி எடுத்து அதோடைய சாஃப்ட் காப்பியை எனக்கு அனுப்பிச்சார். இந்த புத்தகம் என்னை இங்கே நான் சென்னையில் தேடிட்டுருக்கேன், தஞ்சாவூரில் தேடிட்டுருக்கேன், மதுரையில் தேடிட்டுருக்கேன், அமெரிக்க நாட்டிலே ஏன் எனக்கு கிடைத்தது? ஏனென்றால் உண்மையிலேயே ஒன்றை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் அது உங்களிடம் வந்து சேரும். நிறைவாக ஊக்கம் ஏன் போகும் என்றால் அவமானப்படும் போது ஊக்கம் போகும். நீ எல்லாம் அவ்வளோத்துக்கு ஆசைப்படுறியா? இல்லை அவ்வளோ பெரிய ஆளா நீ? நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும், தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். இப்படி சில பேர் நம்மள்கிட்ட சொல்கிற போது ஊக்கம் போயிடும். உண்மையிலேயே எனக்கு தகுதி இல்லை போல இருக்கு, எனக்கு கிடைக்காது போல இருக்கு, நான் ரொம்ப அதிகமாக கனவு காண்றேனோ அப்படின்ற எண்ணம் வரும். ஆரம்பித்த இடத்திலே வந்து தான் நான் முடிக்கப் போகிறேன். முத்துலிங்கம் அவர்களிடமிருந்து தான் ஆரம்பித்தேன். முத்துலிங்கம் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார், அதோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்ளப் போகிறேன். முத்துலிங்கம் ஈழத்திலே சேர்ந்தவர், நான் சொல்லிட்டேன், யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருந்த கொக்குவில்லை சார்ந்தவர். அங்கே தமிழர்கள் மீதான வன்முறை 83 ஆரம்பிக்கல, 58 ஆரம்பிச்சது. 58 தான் முதன் முறையாக தமிழர்கள் தேடி கண்டுபிடித்து இனவெறி தாக்குதலுக்கு ஆளானார்கள். இவர் வாழ்ந்த கிராமத்திலே மொத்தமே 3 தமிழ் குடும்பம் தான். தாக்குதல் இவர்கள் மீது ஆரம்பித்து விட்டது. இப்போ அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, உங்களை நாங்கள் கொழும்புக்கு அனுப்பிச்சு, அப்போ கொழும்புல கலவரம் இல்லை, கொழும்புக்கு அனுப்புறோன்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு கப்பலில் ஏற்றி கொழும்புக்கு அனுப்பிச்சாங்க. இல்லை, கொழும்புல இவங்க இருந்தாங்க, கலவரம் வந்த உடனே கப்பலில் ஏற்றி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிச்சாங்க. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டா பாதுகாப்பு, ஏன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. ஏன் கப்பலில் அனுப்பிச்சாங்கன்னா, ரோடு வழியா போறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கப்பல்ல இவங்க அண்ணா அக்கால ஏறி இருக்காங்க, ஒரு பொருளை எடுத்துக்க முடியல, சொந்த வீட்டுல எல்லாம் இருக்கு, ஆனா கப்பல்ல ஏறுற போது எதையுமே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஏத்திட்டாங்க. 10-12 நாள் போட்ட உடை வீச்சு நாத்தம் வருது, குளிக்க வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, எல்லாம் இருந்தும் அகதிகள் அவர்களுடைய சொந்த நாட்டிலே. கப்பலில் இருக்கிற போது ஒரு நாள் இவருக்கு டிஷர்ட் கொடுத்தாங்களாம். இவர் சின்ன பையன், இந்த XXL டிஷர்ட்டை கொடுத்துருக்காங்க. சின்ன பையனுக்கு XXL டிஷர்ட் கொடுத்தா டிஷர்ட் கால் மட்டும் இருக்கு, அவருக்கு பொத்தானை போடுவதற்கு குறிய வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு குளிக்காமல் தலை சீவாமல் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்காக லைனில் நிற்கிறாரு. சோற்றை போட்டுட்டாங்க, அந்த பருப்பு குழம்பு தீந்து போச்சு, வெயிட் அப்படின்ட்டு போயிட்டான், நின்றுக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க குழம்புக்காக? ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவான், என்னாச்சு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? அங்கே கேட்க முடியாது, அகதி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு குழம்பு வரத்துக்காக.
அப்போ வெயிட் பண்ணுறப்போ நினச்சிக்கிட்டாரா, முத்துலிங்கம் கலங்காதே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆக கீழான நாள். இனி நீ எத்தனை நாட்கள் வாழுகிறாயோ இதைவிட கீழான நிலைக்கு இனிமேல் நீ போக போவதில்லை என்ற உறுதியை எடுத்துக்கொள். இதற்கு மேலேதான் நீ போக வேண்டுமே தவிர இதற்கு கீழே நீ போக மாட்டா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவர்தான் இன்றைக்கு உலகத் தமிழர்கள் அத்தனை பேரினுடைய ஆன்மாவை பிரதிபலிக்கின்ற கதைகள் எழுதியவராகவும், ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கும் டொராண்டோ தமிழ் இருக்கைக்கும் பெரும் பொருளை சேர்த்து கொடுத்தவராகவும் இருக்கின்ற எழுத்தாளராக இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு காரணம் தான். வாழ்க்கையில மோசமான நாட்கள் வருகிற போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டியது, இதைவிட கீழான நிலைக்கு நான் போக மாட்டேன், இனிமேல் இதற்கு மேலே தான் போவேன் என்கின்ற உறுதி யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஊக்கம் தானாகவே வரும். எனவே அன்பான நண்பர்களே, ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது ஒரு பயிற்சி. அப்பப்போது மனம் தளறுகிற போது உங்களுக்கான தேர்வுகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள். என்னுடைய தேர்வை நான் சொன்னேன், நன்றி சொல்லுவது. வாழ்க்கையில் இதைவிட மோசமான ஒரு கட்டம் இல்லை என்று எனக்கு நானே உறுதி சொல்லிக் கொள்ளுவது. நான் போக வேண்டிய அந்த திசைக்கு, அந்த இடத்துக்கு எத்தனை நாள் காத்திருந்தாலும் பிரபஞ்சம் என்னை கொண்டு சேரும் என்று முழு நம்பிக்கையோடு இருப்பது. இந்த மூன்றும் தளறுகின்ற ஊக்கத்தை திரும்பவும் உறுதிப்படுத்தும். வாழ்க்கை என்பது ஊக்கத்தோடு மேலே 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 செல்லுகிற ஒரு பயணம் மாத்திரமே. தளர்ந்து கீழே விழுந்தவர்கள் என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே தோல்வியுற்றவர்கள் கீழே விழுந்தவர்கள் அல்ல. கீழே விழுந்த பிறகு திரும்பவும் எழுந்து பயணம் செய்யாமல் இருப்பவர்கள் மாத்திரமே தோல்வியுற்றவர்கள். தமிழ் இனிமை என்றாலே ஐயா சொன்ன மாதிரி தமிழ் என்றாலே இனிமைன்னு அர்த்தம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கழிந்து அழியாவுன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று ஒரு இளமைத்தன்மையோடு நம்முடைய மொழி இருப்பதற்கு என்ன காரணம்? இது பேச்சு வழக்கிலும் சரி, எழுத்து வழக்கிலும் ஒரு மிகப்பெரிய செம்மொழி என்ற அந்தஸ்தை தொட்டிருக்கக்கூடிய அழகினை பெற்ற அருமையான மொழி. அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது, இல்லைன்னு மறுக்க முடியாது யாராலையும். அதனால்தான் மற்ற மொழிகளையும் பாராட்டுகிற ஒரு பாங்கு தமிழ் மொழியை கற்றவனுக்கு வருகிற ஒரு அழகையும் நாம் பல இடங்களில் பார்க்கலாம். நான் இந்த தலைப்பை ஏன் கொடுத்தேன்னா, பிள்ளைகளுக்கு ஒரு காலகட்டத்தில் வருத்தத்தோடு சொல்கிறேன், நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ ஒரு தமிழ் வார்த்தையை சொல்லி இதுதாண்டான்னு அந்த ஆங்கில வார்த்தையை புரிய வச்சாங்க. இப்போ தலைகீழ இருக்குது. ஒரு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லித்தான் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிற அவஸ்தையில் அவலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இது 100க்கு 100 உண்மையான செய்தி. தமிழில் சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால தான் நான் உங்களை எல்லாரையும் நான் வணங்கி கேட்குறேன், எல்லாரும் மாறுறதை விட இங்கே வந்து கேட்குறவங்க மாறினாலே போதும், ஒரு மாற்றம் தானாக உருவாகும். நம்ம பிள்ளைகளோடு வீட்டு உறுப்பினர்களோடு நல்ல தமிழிலே நாம் பேசினாலே போதும். ஏன்னா அந்த நம்முடைய மொழி எப்பொழுது வாழும் என்றால் அது உரைக்கத்தான் அது புகழாக மாறும். ஒரு அரை மணி நேரம் இப்போ பேசுகிற பழக்கமே போச்சு, அது வேற ஒரு சிக்கல். இன்னும் எதிர்காலத்தில் எல்லாமே மௌனமாக தான் உட்காந்துருப்பான் போல இது வீட்டில். ஏன்னா ஒரு மொழி என்பது அந்த சமுதாயத்தினுடைய உயிர், சாதாரணமானது இல்லை. பாரிஸில் ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்குது. இந்த வெடிகுண்டு விபத்து நடந்த உடனே இந்த தடயத்தை ஏதாவது கிடைக்குமா, அந்த தடயத்தை வச்சு இந்த யார் இதுக்கு காரணம் என்ற தீவிரவாதிகளை பிடிச்சிடலான்னு சொல்லி அதுக்கு சம்பந்தப்பட்ட நிபுணர்கள்லாம் வந்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க, எந்த தடயமும் அதிகமாக கிடைக்கல. அதில் ஒருத்தர் பார்த்துட்டார், கொஞ்சம் தூரமாக பார்த்தா ஒரு நாய் ஒன்று ஒரு ஓரமாக படுத்து இருந்தது. ஒருவேளை இந்த நாயை கூப்பிட்டு இதுங்கிட்ட ஏதாவது நம்ம சைகை பண்ணி காட்டினோம்னா ஏதாவது புலப்படுமா, விஷயம் கிடைக்குமான்னு அவர் யோசனை பண்ணார். அதே மாதிரி அந்த நாயையும் கூப்பிட்டு என்னென்னமோ மொழியில் லாங்குவேஜில் பேசி பார்க்குறாங்க. அது ஒன்றும் புரியல. அதுக்கு
கடைசியில் என்ன பண்ணார், ஒருத்தர் ஆலோசனை சொன்னார், இந்த ஊரில் ஏறத்தாழ 60 மொழி தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் இருக்கிறார். நாமெல்லாம் முயற்சி பண்ணுறதை விட இந்த நாயை கொண்டு போய் அவர்கிட்ட விட்டோம்னா அவருக்கு தெரிஞ்ச மொழியிலெல்லாம் பேசி சைகை மூலமாக ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. அங்கே வாங்க போவோம்னு கூட்டி அனுப்பிட்டாங்க. பேராசிரியரை கூட்டின்னு வந்துடும்னு இன்னொருத்தன் யோசனை பண்ணான். அங்கேருந்து அவர் வந்தார். ஏதேதோ மொழிகளெல்லாம் பேசி பார்த்தாரு. அந்த நாய்கிட்ட ஒன்றும் விஷயத்தை வாங்க முடியல. கடைசியில் ஹீப்ரு மொழியில் பேசினார். அந்த நாய் சைகை பண்ணிச்சு, புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் அந்த தீவிரவாதிகள் மறைஞ்சிருந்த இடத்த காமிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். உடனே எல்லாரும் அந்த பேராசிரியரை பாராட்டி என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசனை பண்ணாங்க. அப்போ ஒரு பேராசிரியர் சொன்னார், நீ ஒன்றும் பரிசெல்லாம் கொடுக்க வேணாம், இந்த நாயை 1 மணி நேரம் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுங்க. அப்படியா, சரி. நேராக அதை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஹாலில் அந்த நாயை உட்கார வச்சாங்க. இந்த பேராசிரியர் எதிரில் உட்கார்ந்தார். அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டார். இங்கே பார், நான் சொல்கிறதெல்லாம் அந்த நாய் கேட்குதா இல்லையான்னு பார் அப்படின்னு ஹீப்ரு மொழியில் பேசினார். அந்த நாய் அப்படி போனா போகுது, வானா வருது, உட்காருனா உட்காருது. அந்த அம்மா ஆச்சரியமாக பார்த்தது. அப்போ சொன்னான் அந்த வீட்டுக்காரன், 20 வருஷத்துக்கு முந்தி ராப்பகலாக இந்த மொழியை கஷ்டப்பட்டு படித்தேன். அப்போ நீ என்ன சொன்ன, எந்த நாய் கேட்க போகுது, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். இப்போ இந்த நாய் கேட்குது பாரு. அதனால் மொழியை தெரிஞ்சு வைக்கிறது என்றைக்குமே ஒரு நல்லது தான். உலகத்தை ஒரு மனிதன் வெல்ல வேண்டுமென்றால் மொழிதான் அவனுக்கு பெரிய வாய்ப்பு வாசலை திறந்து வைக்கும். இப்போ நமக்கு எல்லா மொழிகளும் தெரியணும்னு கூட இல்லை, முக்கியமான பல மொழிகள். இன்னும் சொல்ல போனால் இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டு கொள்கை. இருமொழி கொள்கை, ஆங்கிலம் ஒன்று, தமிழ் ஒன்று. ஆங்கிலம் என்பது அகில உலகம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆங்கிலம் என்பது வணிக மொழி, தமிழ் என்பது வாழ்க்கை மொழி. அதுதான் முக்கியமானது. பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிற மொழி, நம்முடைய கலை அம்சங்களை சொல்லிக் கொடுக்கிற மொழி, கலாச்சாரத்தின் ஆணிவேராக இருக்கிற மொழி. இதை நம்ம அழகாக பேசவும் எழுதவும் பழகிவிட்டால் இதனுடைய மகிழ்ச்சியை விட உலகத்தில் வேறு எந்த மகிழ்ச்சியும் இருக்காது. அழகான மொழியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறான் இந்த பிறவியில். ஆனால் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் குழந்தைங்க கிட்ட கூட நம்ம பேசுறது இல்லை இப்போது. ஏன்னா நம்முடைய தாய்மொழி மூலமாகத்தான் தலை சிறந்த பண்பாட்டை குழந்தைகளுக்கு நன்னடத்தைகளை, நல்லொழுக்க சிந்தனைகளை, எண்ணங்களை கொடுக்க முடியும், உணர்வுபூர்வமாக கொடுக்க முடியும். இன்னொரு மொழியால் கொடுக்கவே முடியாது. அது நம்ம மொழி இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியை உருவாக்கும். நான் ஒரு 4 நகைச்சுவை புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஆரம்பத்தில் எழுதணும்போது அந்த அனுபவத்தை எழுதியிருக்கேன். நான் இருக்கிற சிட்லப்பாக்கம் பகுதியில் லைன்ஸ் கிளப் கவர்னர் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த பையன் சின்ன பொடி பையன், புலவரையா வந்திருக்கிறாரு. சர்க்கரையே போடாமல் பால் வாங்கிட்டு வாடா, அம்மா கிட்ட போய் உள்ளேன்னார். அந்த பையன் வாதிபடி தாவி ஓடணும். ஓடி கொண்டு வந்து டேபிளில் கொண்டாந்து வச்சான். நிறைய அந்த அம்மா மகராசி ஊற்றி கொடுத்துருது பால். வழிய இருந்த பால் டேபிளில் வச்ச உடனே அது அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சது. நான் தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஜேடியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர் செஞ்சு பக்கத்து ஊர் தான் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்பட்டதும். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அது எங்கள் மாவட்ட பாஷையில் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன்கிட்ட பார்த்து நான் சொன்னேன், இது நடந்தது, நான் எழுதியிருக்கேன், என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். தம்பி பால் ஆடுதுன்னு. போனவன் திரும்பி சொன்னான், இல்லை மாமா அது மாடுதுன்னா. ஆடுது என்பது ஆட்டுப்பாலுன்னு அவன் நினச்சிக்கிட்டு மாடுதுன்னு மாட்டுப்பால்னு அவன் சொன்னான். பார்த்தீங்களா,
ஒரு சின்ன சொல்லில் கூட ஒரு சுகத்தை தருகிற மொழிதான் தாய்மொழியாகிய தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு. நம்ம தான் இப்போ பேசுகிறதே இல்லையே. யாரை பார்த்தாலும் ஒரு ஆங்கிலத்தில் பேசுகிறது தான் கௌரவம் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு மாயை உலகத்தில் நம்ம போயிட்டுருக்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கவியரங்கத்திலே பாடுவார், எனக்கு கவிதை எழுத தெரியாது, கா போனால் விதை வரும். அந்த சொல்லையே பிரிக்கிறார் பாருங்க. எனக்கு கவிதை எழுத தெரியாது, கா போனால் விதை வரும், வீயை எடுத்தால் கதை வரும், கடைசி எடுத்து தை எடுத்தால் கவி வரும், ஒரு கவியில் ஒரு கதையை விதைப்பது தான் கவிதை என்று அந்த கவிதையை முடித்தார் அவர். இப்போ ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளவு சுகமான செய்திகள் இருக்கிறது என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொன்னார். தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. எனக்கு நல்ல அழகு இனிய சொற்கள் நிறைய இருக்குது, ஏராளமாக. அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய சொற்களை எவர்கள் யார் கையாளுகிறார்களோ அப்போ அந்த மொழியினுடைய பெருமையும் சிறப்பும் இன்னும் வளரும். இன்னும் சொல்லப்போனால் நான் அறிந்த 42 மொழிகளில் வாழ்த்துவதற்கு என்று உரிய வளமான மொழி தமிழ் என்றுதான் அறிஞர் கால்டுவெல் தன்னுடைய குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிற அழகு. என்ன அருமையான ஒரு சிறப்பு தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சார், மனசார உணர்வோடு பேசணும். ஒரு சேட்டு விட்டு கல்யாணத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. நான் சொல்கிறது அப்போது ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். அப்போ போயிருக்கும்போது அங்கே எல்லாரும் போய் அந்த மாப்பிள்ளையை வாழ்த்துறாங்க. நிலவும் வானும் போலே தமிழும் சுவையும் போலே. அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் கம்முன்னு உட்காந்துக்கிறான். அப்போ தான் பார்த்துக்கிட்டே இருந்த முத்தமிழறிஞர் சொன்னார், வட்டியும் அசலும் போல வாழ்கன்னார். அசலும் வட்டியும் போல் வாழ்கன்ன உடனே அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. ஏன்னா அவனு துறையோடு சார்ந்தது அது. எதுக்கு சொல்கிறேன்னா, யாரையும் மகிழ வைக்கக்கூடிய ஒரு மொழி உண்டு என்றால் அது நம்முடைய அன்னை தமிழ் மொழியாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் நாம் அடுத்த மொழியை கூட குறை சொன்னது கிடையாது. சுந்தர தெலுங்கு அப்படின்னு தான் பாரதி பாடுறான். கவின் மலையாளம், அழகிய மலையாளம் என்று தான் ஆதரித்து பாடுகிறோம். அதனால் பிற மொழிகள் அதெல்லாம் திராவிட குடும்பத்தை சார்ந்த மொழிகள். அதனால் மொழியினுடைய அழகை நம்ம வீட்டு பேச்சு வழக்கிலையாவது பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் நாம் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இங்கே நிறைய தாய்மால் இருக்கீங்க. இங்கே மேடையில் பேசும்போது கூட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்தது, இன்றைக்கி பெண்கள் எல்லாம் மிக அறிவாளிகளாக இருக்கிறார்கள். உண்மை, அது திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். 100க்கு 100 விழுக்காடு. அதுதான் மிக மிக முக்கியம். நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன். நான் மேதக அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலேயே 2006 அவரோட 2 நாள் இருந்தவன். நேஷ்னல் லெவலில் அவார்டு பெறும்போது அவருடைய திருக்கரத்தால் பெறுகிற வாய்ப்பு எனக்கு கல்வித்துறை வழங்கியது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, உண்மையிலேயே அவர் குரானையும் வாசிப்பார், குரலையும் வாசிப்பார் தினந்தோறும். இதில் ஒரு பக்கம் வாசிப்பார், அதில் ஒரு பக்கம் வாசிப்பார். அந்த ஆசிரிய பணியிலே இப்போ நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் பெரிய சவாலாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு மனநிலை பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ சில சிக்கல்கள் இருக்கட்டும். இருந்தாலும் நாங்கள்லாம் வகுப்பில் பாடம் நடத்தும் போது பார்த்தோன்னா அப்போயே எனக்கு தெரிஞ்சுக்கும், எந்த ஒரு செய்தியையும் ஒரு பெண் பிள்ளையிடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதல்ல. அப்போ தான் அதை விருத்தி ஆகும். வீட்டில் கூட ஒரு பெண் பிள்ளை இருப்போம். எந்த ஒரு நல்ல செய்தியை அந்த பெண் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அது உள்வாங்கி வச்சு அந்த கருத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். என்ன, மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப குறைந்த வயது,
அவங்க அப்பா என்ன ஒரு ஊக்க சக்தியை கொடுத்தாரோ அந்த பிள்ளை இந்த உயரத்துக்கு வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். பெற்றோர்களுக்கு பெருமை இல்லையா அது? நான் பிள்ளைகளை குறை சொல்லலை, ஏன்னா அவனும் அறிவாளி தான், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் அவனை பக்குவப்படுத்தணும். அவனுடைய இயல்பான குணம், ஏன்னா மென்மைக்கு ஒரு குணம் உண்டு, வன்மைக்கு ஒரு குணம் உண்டு. தமிழ் சொல்லிக் கொடுக்கறது பாடம் அது. வன்மையும் மென்மையும் கலந்தது தான் வாழ்க்கை என்றால் ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மொழியில் ஒரு அழகான சொல்லு, இது மாதிரி வேர்ல்டில் நீங்கள் எந்த மொழியிலையாவது சொல்லிட்டீங்கன்னா நான் என் கருத்தை மாற்றிக்கிறேன். அம்மா என்ற சொல் ரொம்ப அழகான சொல். அது யார் தான் எப்போ தான் கண்டுபிடிச்சானே எனக்கு உருவாக்கினான்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஆ என்ற உயிரை கருவிலே வாங்கி இம் என்ற மெய்னா உடம்புன்னு அர்த்தம். அந்த உடம்பு தருவதற்கு 10 மாத காலம் ஆகிற காரணத்தினால் மெய்யெழுத்தில் 10ஆவதாக வரக்கூடிய இம் என்ற எழுத்தை பக்கத்தில் வைத்து 10 மாதத்திற்கு பிறகு உயிரும் உடம்புமாக அவள் புறத்தே தருவதனால் உயிரும் உடம்புமான மா என்ற எழுத்தை நிறைவிலே வைத்து அம்மா என்ற பொருளோடு கூடிய ஒரு அழகான சொல் தமிழிலே இருக்கிறது என்றால் இதற்கு நிகரான சொல் எங்கேயாவது இருக்குதான்னு காட்டு. அப்படி ரொம்ப அழகையா நம்முடைய மொழி ரொம்ப அழகு. அதனால்தான் பாவேந்தர்லாம் புகழ்ந்து கண்ணல் தரும் தமிழை நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பின்னார். இதில் இருக்கிற பாடல்களெல்லாம் இப்போல்லாம் யாருமே சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கிறது கிடையாது. இலக்கியங்களை படிக்கிறதே குறைஞ்சி போச்சு. இலக்கியங்களே பேசாதங்கிறான் மேடையில், அந்த மாதிரி காலமாக போச்சு. இப்போது மீண்டும் இலக்கியங்கள் வாசனைகள் மனம் பரவதற்கு ஒரு வாய்ப்பு புத்தக திருவிழா தான் கொடுத்திருக்கிறது. பல இடங்களில் நாங்கள் இலக்கியம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க சொல்லுங்கள். அவனுக்கு சிந்தனை வளம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நிறைய இருக்குது. சில நேரங்களில் அவன் கொஞ்சம் அப்படி தான் இருப்பான். நாங்கள்லாம் வகுப்பில் எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி தான் போவோம். பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை பதில் எழுதும். தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுகிறோம் நம்மால் தான். நிறையா கற்பனையை சிறகடிக்க வச்சுருவான். எனக்கே எழுதிக்கிறான் நிறையா. பூகம்பம் எப்படி உருவாகுன்னு கேட்டுருந்தான் ஒருத்தன் எழுதிக்கிறான். எந்த பெண் குழந்தையும் அதை அட்டன் பண்ணலை, ஆனால் அவன் எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதணும். பின்னாடி எழுதியிருக்கிறான், அவரோடு சேர்ந்து ஆடு மாடுகள்லாம் போகும்னு எழுதிக்கிறான். அப்போ கூட அவன் வரமாட்டான். அப்புறம் மனசு கேட்கல, அதெல்லாம் படிச்சுட்டு அவனை கிட்ட கூப்பிட்டு நிறுத்தி, ஏண்டா இப்படி எழுதிக்கிறியே, அதர்மமாக எழுதிக்கிறியே, இது நியாயமான்னு. சார் அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தான் சார். எனக்கு மனசு கலங்காதா? யார் ஒருவர் செய்த தவறுக்கு மனம் வருந்தி அழுகிறாரோ அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. போடா, உன்னை ஒன்றும் சொல்லலை போன்ட்டேன். நான் அதுக்கு அழுவலைன்னா பின்ன எதுக்கடா அழுதேன்னு. நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. அது இது மாதிரிலாம் ஒரு குறும்புத்தனமாக பேசுறது பையனாக தான் இருப்பான். நான் பெண் பிள்ளைகள். ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு புதையல் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா என்னுடைய வகுப்பறை அனுபவங்களை எடுத்தாலே தமிழினுடைய சுவையை கொண்டு வந்துடலாம். எங்குமே கிடைக்காத பொக்கிஷம் அது. ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுகளுக்கு மத்தியிலே வளர்க்கிறது, வகுப்பறை உலகுக்காக வளர்க்கிறது. அதனால்தான் மாதா பிதா குருன்னு வச்சான். இந்த 3 பேரும் சரியாக இருந்துட்டால் ஒரு இளைஞனை தவறாத பாதையில் போக வாய்ப்பே கிடையாது. சரியான பாதையில் கொண்டு வர்றதுக்குரிய சக்தியும் வல்லமையும் 3 பேர்கிட்ட தான், மாதா பிதா குரு. இந்த 3வரும் சரியாக இருந்துட்டால் போதும். இன்றைக்கி பாருங்கள், எல்லாமே டெக்னாலஜி உலகம். ஏன்னா ஒரு டிஜிட்டல் உலகமாக போயிட்டுருக்கு. கருவிகளினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது.
ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லைங்க. வீட்டில் உறுப்பினர்கள் உட்காந்து அப்படியே பேசுவாங்க. அப்படியே கூடி பேசுவதற்காகத்தான் அதுக்கு கூடம்னே பேர். இப்போது எல்லாமே போச்சு, யாரும் பேசுகிறதே கிடையாது. ஒரு கருவி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. வித்தியாசமான உலகம். உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்குறேம்மா, இங்கே இருக்கிற தாய்மாரில் நான் வணங்கி கேட்குறேன். சீரியலாக பாருங்கள், 1-2 பார்த்துட்டு மறந்துடுங்க. அது லைஃப் இல்லை, அது நிஜம் இல்லை. ஏன்னா அதில் பழி வாங்கிறது தான் அதிகமாக வருதே தவிர வாழ வைக்கிற நிகழ்ச்சி ஒன்று கூட வந்ததாக வரலாறே இல்லை. நல்ல வார்த்தைகளும் வரல. எல்லாம் வீணா போ, அழிஞ்சு போவன, ஒழிச்சு கட்டு, இதே தான் வருதே தவிர ஒரு நல்ல வளமான வார்த்தையை கொண்டு வருவதற்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள்லாம் வளர்கிற பெண் பிள்ளைகள்னு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது அவங்க மாமியார் போகிறாங்க தடுப்பூசி வருதுன்னுது. மாமியாருக்கு தடுப்பூசின்னு பேர் வச்சுக்குது. என் காதில் விழுந்தது, ஏம்மா அப்படி சொல்கிறேன்னு. இல்லை, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் ஐயா, அதனால தான் சொல்கிறேன். பிரில்லியன்ட். இன்றைக்கி அறிவு வளர்ந்துருக்குது, ஆற்றல் வளர்ந்துருக்குது, திறமை வளர்ந்துருக்கிறது, எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயம், அதுதான் முக்கியமானது. மனித தன்மை, மனித நேயம் வரணும். மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இன்றைக்கி வரணும்னா, முக்கியமாக சொல்ல போனால் அது குழந்தைகளோடு தான் மிக மிக நெருக்கமாக ஒரு தாயால் உருவாக்கப்பட முடியும். அவள் தானே முதல் தாய், முதல் ஆசிரியை. நிறைய பாடல்கள் இருக்குது. நீங்கள் நம்ம சேரியில் போய் தேடுறோம். அழகாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பம் எப்படி நடந்ததுன்னு தமிழ் படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு குழந்தையை எப்படி கொஞ்சனாங்கன்னு காட்டுது. படைப்பு பல படைத்து பலரோடு உன்ன உடைப்பெறும் செல்வனாயினம் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடை அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றில் புலவன் பாடியிருக்கிறான். ஒரு குழந்தையை படம் பிடிச்சி வச்சுருக்கான். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தையை நம்ம இறங்கணும். சரி, ஈரோடில் பேசிட்டு மறுநாள் காலையில் இப்போ குரோம்பேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். வீட்டுக்கு போனால் நேரம் ஆகிடும்னு அங்கேயே ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு பத்தங்கிட்டு பக்கத்தில் குளிச்சுட்டு அப்படியே ரெடியாகி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.